குருவே துணை. வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனுசு ராசிக்கு பங்குனி மாதத்து பலன் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கெலாம் பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய 3ஆம் இடத்துல புதன் பகவான் 7-10 கூடிய புதன், ராசிக்கு 7-10 கூடிய புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு. ராசிக்கு 7-10 கூடிய புதன் 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஒன்றும் கெடுதல்கள் இல்லை. உங்களுடைய 7-10 அதிபதியை குரு பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் ராசியும் குரு பார்க்குறாரு, தனுசு ராசியை, அந்த புதனையும் குரு பார்க்குறாரு, ராகு பகவானையும் குரு பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி இவங்க 3 பேரும் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான், ஒன்றும் கெடுதல்லாம் செய்யாது. ஏன்னா சுக்கிரன் சேர்ந்தாவே அந்த வீட்டில் சுபத்தன்மை வந்துடுது. அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது. சனினால் கெடுதல்கள் வரும். சனி உங்களுடைய ராசி பார்ப்பார். அப்படி இருக்கும்போது தனுசு ராசிக்கு குருவும் பார்க்கறதுனால அந்த அந்த கெடுபலன்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா குருவும் ராசியை பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு, சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து பார்க்குறதுனால இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பணத்தட்டுப்பாடும் இருக்காது, நல்லாயிருக்கும். உங்கள் ராசியை குரு பார்க்குறதுனால குடும்பத்துலேயும் எந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வராது. உங்கள் ராசியை குரு பார்க்குறதுனால நல்லாயிருக்கு. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்ப்பீங்க.